இதனால் நாங்கள் மட்டுமல்ல, பிரஜைகளும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த குதாவிற்கும் நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஆகையால் ஷெகன்ஷா தன்னுடைய மாளிகை வரை செல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய பிணங்கள் மீதுதான் நடந்து செல்ல வேண்டும். ஆம், நாங்கள் அனைவரும் இருக்கும் பொழுது ஜலாலுதீன் முகமது ராஜ்யத்தின் அரியணையில் அமர வாய்ப்பே இல்லை. மன்னித்து விடுங்கள். ஷெஹன்ஷா எதற்காக அரியணையில் அமரக்கூடாது? நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், ஷெஹன்ஷாவை அரியணையில் அமர விடாமல் தடுப்பது யார்? மகம் ஹாங்கா, இந்த விஷயத்தில் தலையிட தங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. ஏன் இல்லை? எனக்கு உரிமை இருக்கிறது. நானும் கூட. தாங்கள் எந்த மதத்தை பற்றி பேசுகிறீர்களோ அந்த மதத்தை சேர்ந்தவள்தான். என் கருத்தை தெரிவிப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஞானிகள், விஷயம் தெரிந்தவர்கள், தர்மப்படி நடப்பவர்கள், நம் மதத்திற்காக பாடுபடும் தீர்க்க தரிசிகள். உங்கள் பணி வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர இவ்வாறு அரசரின் வழியை மறிப்பதல்ல. உங்கள் பணி மதத்தை பேணி காப்பதற்காகவே தவிர புரட்சி செய்ய அல்ல. நீங்கள் அனைவரும் ஷெஹன்ஷாவை உங்களில் ஒருவராக நினைக்காததால் தான் இவ்வாறு அவரை வழிமறித்து இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் இவ்வாறு அபிப்பிராய பேதங்கள் இருக்குமானால் அதை பேசித்தான் தீர்க்க வேண்டும், இவ்வாறு புரட்சி செய்து அல்ல. உங்களின் பேச்சு மூச்சும் எங்களுக்கு வேத வாக்கு. ஆனால் பிரஜைகள் அனைவரும் ஷெஹன்ஷாவை அந்த குதாவின் பிரதிபிம்பமாகத்தான் இன்று வரை நினைக்கிறார்கள். நம் மதத்தையோ குதாவின் ஸ்தானத்தையோ ஷெஹன்ஷா இன்று வரை இழிவுபடுத்துமாறு நடந்து கொண்டிருக்கிறாரா என்று கேட்கிறேன். ஷெஹன்ஷாவிற்கு நம் மதத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்று நாங்கள் அனைவரும் அறிவோம். ஷெஹன்ஷா என்றால் குதாவிற்கு பிரதிபிம்பம் மட்டும்தான். அவர் தெய்வ பிறவி அல்ல. அவரும் ஒரு மனிதர்தான். மனிதர் தவறு செய்வது என்பது சாதாரண செயல். ஒருவேளை ஷெஹன்ஷா செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்தால் அந்த தவறையும் திருத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை மறவாதீர்கள். இவ்வாறு இழிவுபடுத்தாதீர்கள். இவ்வாறு நீங்கள் பிடிவாதம் பிடித்து தண்டிக்க நினைப்பதால் மத காப்பாளர்களான தாங்கள் ஷெஹன்ஷாவிற்கும் மக்களுக்கும் தூரமாக நிற்கிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். அதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஷெஹன்ஷா இருந்தால்தான் நாம் அனைவரும் இருக்க முடியும். ஹிந்துஸ்தானில் முகலாயர்களின் ஆட்சி பரவியதற்கு காரணம் மதம் அல்ல, ஷெஹன்ஷாவின் பராக்கிரமத்தால் தான் நம்முடைய கொடி சுதந்திரமாக பறக்கிறது. நான் ஒரு ஸ்திரீயாக இருந்தும் உங்களிடம் விவாதம் செய்ததற்கு என்னை மன்னியுங்கள். குதாவிடம் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு மகா மந்திரியாக இருந்து இப்போது நான் வாயை திறக்கவில்லை என்றால் அந்த குதா கூட என்னை மன்னிக்க மாட்டார். இங்கு பாருங்கள், நீங்கள் அனைவரும் இஸ்லாமியத்தின் மதகுருக்கள், மௌல்விகள். இவ்வாறு ஷெஹன்ஷா அவர்களை வழிமறிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. எந்த வழியாயினும் மத தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் என்பது தெரியாதா? மகாமங்கா கூறியதற்கும் எங்கள் வாதத்திற்கும் வேதமில்லை. ஷெஹன்ஷா பிரஜைகளுக்கு மிக முக்கியம்தான். ஆனால் இப்போது பிரஜைகளும் எங்கள் பக்கம்தான். ஆதலால் எங்கள் கேள்விகளுக்கு நிச்சயம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதன் பிறகுதான் அரியணை ஏற முடியும்.